வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாளைக்கு காலையில கிளம்புறோம் பாட்டி என்றான் ராம். அப்போ உன் கூட ரோசாவை அழைச்சிட்டு போ என சொல்லிவிட்டு எழுந்த மரகதம் அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்து கொண்டே, உன்னை நம்பி என சொல்லும் போதே வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவர், அனுப்பி வைக்கிற, அதுக்கு மேல அவளுக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறையோ அதை செய் என சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சேகரும் பார்வதியும் அதிர்ந்து, மா என்ன சொல்றீங்க? அவளை பத்தி தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்க? அவ நம்மளை விட்டு எப்படி இருப்பா என சிறு குழந்தை போல சேகர் பதற, பார்வதியோ தன் மாமியார் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என உணர்ந்தபடியால் அதிர்ச்சி இருந்தாலும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க திரும்பி பார்த்த மரகதம், நாளைக்கு ஊருக்கு போக எல்லாம் ரெடி பண்ணுங்க என சொல்லிவிட்டு உறங்க சென்றார். என்ன பார்வதி இது என சேகர் கேட்க, காரணம் இல்லாம அத்தை ஏதும் செய்ய மாட்டாங்க, நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க, இதுதான் சரின்னு தோணும் என்றவர், எனக்கு வேலை இருக்கு, அவ ஊருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் என சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே சென்றார். இங்கு ராம் பாட்டி சொன்னதும் யோசித்தவன் சட்டென்று மனதில் ஒரு எண்ணம் தோன்ற அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டான். மறுநாள் மெதுவாக எழுந்து வெளியே வந்த ரோஜா தன் தந்தை வரவேற்பறையில் யோசனையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், என்னப்பா காலையிலேயே யோசனையா? கடைக்கு போக சோம்பேறித்தனமா இருந்தா சொல்லுங்க, நாம 2 பேரும் வெளியே போலாமா? நேத்து ராம், இன்னைக்கு நீங்க, ஜாலி ஜாலி என சொல்லிக்கொண்டே அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது சிரிப்பை ரசித்தபடி தலையை தடவி கொடுத்தவர், இல்லடா கடைக்கு போகணும் என்றார். எலக்ட்ரிக்கல் சாமான்கள் கடை வைத்திருந்தார் சேகர். அந்த ஊரிலே அவர்களது தான் கொஞ்சம் பெரிய கடை. நாம் இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும் என்றவர். அப்புறம் ரோஜா, அங்க போய் சேட்டை அதிகம் பண்ணக்கூடாது, உனக்கு எவ்வளவு நாள் பிடிக்குதோ அவ்வளவு நாள் இரு, பிடிக்கலைன்னா வந்துடு என சொன்னார். எங்கப்பா நான் போறேன்? நீங்க வந்தாதான் நான் எங்கேயாவது போகணும் அவள் வருத்தமாக சொல்ல, அதற்குள் அங்கு வந்த மரகதம், நீ இன்னும் கிளம்பலையா? நேரம் ஆச்சு, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு புறப்படு. அப்புறம் சேகர், ராமு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டான், ரோசாவை நீ தான் கூட்டிட்டு போகணும் என்றார். ஓ, ராம் மாம்ஸ் ஊருக்கு போறாரா? அதுக்கு தான் போகணுமா என அவள் கேட்க, நீயும் தான் போற, எல்லாம் எடுத்து வச்சாச்சு உனக்கு, சீக்கிரம் கிளம்பி வா என்றார் அவர். என்னது நானா? எந்த ஊருக்கு என அவள் கிண்டலாக கேட்க, எல்லாம் சென்னைக்கு தான், ராம் கூட நீ போற, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அப்பாவும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கார் என பார்வதி சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வர, நிஜமாவா என அவள் தந்தையை பார்க்க அவர் ஆம் என்று தலையாட்ட, முடியாது முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன் என கத்தியபடியே உள்ளே ஓடினாள் ரோஜா. தாவி ஓடும் மானை போல, துள்ளி குதிக்கும் மீனை போல இந்த இளமை பருவம் இப்படியே இருக்கக்கூடாதா என மனம் ஏங்கத்தான் செய்கிறது. வாழ்க்கை என்பது நதி போல ஓடிக்கொண்டு இருந்தால் மட்டுமே தேடியது கிடைக்கும். இவள் எதை தேடிக்கொண்டு ஓடுகிறாள்? சென்னை செல்ல மாட்டேன் என அழுது புரண்டு உருண்டு இன்னும் பல சாகசங்களை அவள் நடத்தி கொண்டிருக்க, வீட்டில் உள்ளவர்களோ அதை பற்றி கண்டு கொள்ளாமல் அவளுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஹே எமரால்டு, நான் இல்லைன்னா உனக்கு போர் அடிக்காதா? அப்புறம் அம்மாவுக்கு தெரியாம குலோப் ஜாமுன் எல்லாம் யார் எடுத்து வருவா உனக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இங்கேயே இருக்கனே என பேச்சு வாக்கில் அவர்கள் இருவரும் செய்த கோல்மால்களை பற்றி சொல்ல, பொருளை எடுத்து வைத்து கொண்டிருந்த பார்வதி அதிர்ச்சியுடன் திரும்பி மாமியாரை பார்த்தவர், ஓ, அதான் சுகர் குறையாம அப்படியே இருக்கா? வயசான காலத்திலயும் வாய் அடங்குதான்னு பாரு என மனதிற்குள் கருவியவர் அவரை முறைக்க, அவரோ அதற்கெல்லாம் அசந்து விடுவேனா என என்பதை போல் அவரை ஒரு நக்கல் பார்வை பார்த்தவர் திரும்பி தனது பேத்தியிடம், நீ கவலைப்படாத, அதுக்கு வேற ஆளை நான் தயார் பண்ணிட்ட, நீ முதல்ல கிளம்பு என்றார்.
பாட்டியிடம் தனது கெஞ்சல் பலிக்காததால் தாயிடம் திரும்பியவள், அம்மா, நான் இனிமே வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறேன். பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறேன். உன்னை எதிர்த்து பேச மாட்டேன். முக்கியமா நீங்க பாட்டி அடிக்கடி திட்டுவீங்களே, அதை பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன்னு உன்னை மிரட்ட மாட்டேன். ப்ளீஸ் என சொல்ல இப்போது அதிர்வது மரகதத்தின் முறையானது. அப்ப என்ன மனசுக்குள்ள திட்டிட்டு வெளியே சிரிச்சு பேசிட்டு இருந்தியா என மனதில் நினைத்தவாறு கோபமாக மருமகளை திரும்பி பார்க்க, பார்வதியும் அவர்களுக்கு சளைத்தவள் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில், நான் என்ன புதுசாவா சொன்னேன்? உங்க கொள்ளு பாட்டிக்கிட்ட உங்க பாட்டி என்ன சொன்னாங்களோ அதைத்தானே சொன்னேன் என அசால்ட்டாக சொல்லியவாறு தனது வேலையை பார்க்க, அமுக்குடி மாதிரி இருந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காவாரு என மெதுவாக சொன்னவர், பெரிய ஆளுதான் இவ என அந்த நேரத்திலும் தனது மருமகளின் திறமையை மனதில் மெச்சிக்கொண்டார். இருவரிடமும் கெஞ்சியவள் பின்னர் ஒருவரிடம் மற்றவரை போட்டு கொடுத்து அவர்களுக்குள் சண்டை வந்தால் ஒருத்தருக்கு உதவி செய்து அவர்கள் மூலம் சென்னை பயணத்தை தவிர்க்க நினைத்த ரோஜா எண்ணத்தில் மண் விழ இருவரும் அவளை ஊருக்கு கிளப்புவதிலேயே உறுதியாக இருந்தனர். தனது தந்தையிடம் செல்ல நினைத்தவள் அவர் தன் தாயின் பேச்சை மீற மாட்டார் என தெரிந்திருந்ததால் அமைதியாக இருந்து விட்டாள். இது பாட்டியின் முடிவு என்பதும் அவளுக்கு தெரியும். அப்போது 4-5 பைகளை பார்வதி எடுத்து கொண்டு வர, என்னம்மா அது இவ்வளோ இருக்கு என அலறிய ரோஜா, என்ன சென்னை தானே அனுப்புறீங்க, இல்ல வேற எங்கேயாவதுமா? ஆசையா ஒரு பெண்ணை பெத்து இப்படி அம்போன்னு பாதியில கழட்டி விடுறீங்களே, இது நியாயமா, தர்மமா? இதை கேட்க யாருமே இல்லையா என அவள் ஆரம்பிக்க, அதற்குள் ரோஜா ரெடியா என்றபடி சேகர் உள்ளே வந்ததும் அவள் அமைதியானாள். எடுத்து வைத்திருந்த பொருட்களை எல்லாம் பார்த்தவர், எதுக்கு இவ்வளவு என அவரும் கேட்க, இல்லைங்க, ரோஜாவுக்கு பிடிச்ச தீனி, முறுக்கு, சீடை, ரவா உருண்டை எல்லாம் செஞ்சேன். அங்க அண்ணி வீட்டுல இதெல்லாம் இருக்குமோ என்னவோ, அதான் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன் என்றார் பார்வதி. சேகருக்கும் தனது மகளை பற்றி தெரியும். அவள் சரியான தீனி பிரியை. ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டு கொண்டே இருப்பாள். அதனால் அவளது உடல்வாகும் கொஞ்சம் பூசினாற் போல இருக்கும். சரி, கிளம்பலாமா என சேகர் கேட்க, அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெளிவர கண்ணீருடன் பார்வதி ரோஜாவின் அருகில் சென்றவர், எல்லாம் உன் நல்லதுக்குத்தான் ரோஜா, புரிஞ்சுக்கூடா என சொல்ல, மரகதம் ஏதும் பேசாமல் முகத்தை இறுக்கமாக வைத்து கொள்ள, ரோஜாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக தந்தையின் பின்னால் சென்றாள். அவள் சென்றதும் மரகதம் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார். அவரும் அவளை விட்டு பிரிவோம் என நினைத்து கூட பார்க்கவில்லை. சூழ்நிலை அவரையே இந்த முடிவு எடுக்க வைத்து விட்டது. ஸ்டேஷன் செல்லும் வரை அப்பாவும் மகளும் ஏதும் பேசவில்லை. உள்ளே சென்று காத்திருப்போர் இருக்கையில் அமர்ந்தவள் அவர் தோளின் மீது சாய, அப்போது 2 சொட்டு கண்ணீர் அவள் கைகளில் விழ சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவள் தந்தையின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும், அப்பா, என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க. எனக்கும் புரியுதுப்பா. முடிந்த அளவு நான் மாற முயற்சி பண்றேன். ஆனா உங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி இருப்பேன்னு தான் தெரியல என சொல்லும் போதே குரல் உள்ளே செல்ல, அதற்குள் சுதாரித்த சேகர், ரோஜா, நீ எங்க வீட்டு தேவதடா. உன்னோட சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம். ஆனா நீ பழைய ரோஜாவா வரணும். அதுக்கு தான் இந்த தற்காலிக பிரிவு. கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன் என்றார். ஏதோ சொல்ல வந்த ரோஜா பின்னர் சரிப்பா என்ற ஒரே வார்த்தையோடு முடித்து கொள்ள, அதற்குள் ராம் அங்கு வந்து சேர்ந்தான். அவனை கோபமாக ரோஜா முறைக்க, இங்க பார் ரோஸ், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. இது முழுக்க முழுக்க உங்க பாட்டி எடுத்த முடிவு என்றவன் அதற்குள் ரயில் புறப்படும் அறிவிப்பு வர தந்தையிடம் விடை பெற்றுக்கொண்டு இருவரும் கிளம்பினர். இணையாத தண்டவாளங்கள் பலரின் உறவுகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு இசையோடு ஏகாந்தமாய் செல்லும் இந்த ரயில் பயணத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உறவுகளை பிரிந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க அழைத்து செல்லும் ராமின் எண்ணம் ஈடேறுமா? இப்பயணம் இப்பாவைக்கு சுகமா சுமையா? காலம்தான் சொல்ல வேண்டும். சென்னையில் தனது வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றவன், ரோஜா, அம்மா இல்ல, ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் 2 நாள்ல வந்துடுவாங்க. நீ அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்
என சொல்லிவிட்டு மாடியில் இருக்கும் தனது அறைக்கு சென்றான். ரயிலில் ஏறியதில் இருந்து ராமிடம் ரோஜா ஏதும் பேசவில்லை. அமைதியாகவே இருந்தாள். ஆனால் அவளது மனமோ சூறாவளி போல பல எண்ணங்களில் சுழன்று கொண்டிருந்தது. அவள் தந்தை படிப்பு முடிந்ததும் அங்கேயே தனக்கு வேலை பார்ப்பார், இல்லை திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணுவார் என நினைத்து அதை எப்படி தடுப்பது என வெகு நாளாக யோசித்துக் கொண்டிருந்தாளே தவிர, இப்படி அவர்களை விட்டு பிரிந்து தனியாக அனுப்புவார் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அதுவும் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பது அவளுக்கே ஆச்சரியந்தான். எல்லாவற்றிற்கும் இந்த ராம்தான் காரணம் என கோபம் அவன் மேல் திரும்ப, மற்ற சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ராமை திட்டிக் கொண்டிருந்தவள் மனதில் ஒரு எண்ணம் பளிச்சிட, இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை. என்னை ஏண்டா இங்கு அழைத்து வந்தோம் என அவன் நொந்து நூடுல்ஸ் ஆக வேண்டும். நீ முதலில் ஊருக்கு கிளம்பு என அவன் வாயாலேயே சொல்ல வேண்டும் என முடிவு பண்ணியவள் அதற்கான யோசனையில் ஆழ்ந்தாள். அதற்குள் ராம் கிளம்பி கீழே வந்தவன், ரோஜா சாரிடா, நம்ம இப்போ ஒருத்தரை பார்க்க போகணும், உடனே கிளம்பணும், சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, பின்பு வந்து ஓய்வு எடுத்து கொள்ளலாம் என சொன்னவன் அவள் முகத்தில் கண்ட தீவிர சிந்தனையை பார்த்தவன் அவள் அருகில் வந்தான். ரோஜா, மனசுல ஏதும் போட்டு குழப்பிக்காத. இந்த மாம்ஸ் எது செய்தாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வ, சரியா என்றான். அவனது அன்பான பேச்சு அவள் மனதை ஏதோ செய்ய, போட்டிருந்த திட்டமெல்லாம் மறந்து என தலையாட்டியவள், கொஞ்ச நேரம் பொறுத்திருங்க, கிளம்பி வந்துடுற என சொல்லியபடி உள்ளே சென்றாள். 10 நிமிடத்திற்குள் கிளம்பி வெளியே வந்தவள் பிங்க் நிறத்தில் ஜீன்ஸும் ப்ளூ நிறத்தில் குர்தாவும் அணிந்து கொண்டு வர ராமே ஒரு நிமிடம் அசந்து போனான். வாவ், சூப்பர் ரோஜா என அவன் வாய் பிளக்க, சட்டென்று வெட்கப்பட்டவள் அப்படியே முகம் இருள வேகமாக உள்ளே சென்றவள் ஒரு சுடிதார் அணிந்து கொண்டு வெளியே வர ராமின் முகம் மாறியது. இப்ப எதுக்கு நீ ட்ரெஸ் மாத்திட்டு வந்த என அவன் கோபமாக கேட்க, அவள் ஏதும் பேசாமல் தலை குனிந்து நிற்க, ரோஜா உன்னைத்தான் கேட்கிற என அவன் அதட்ட, நிமிர்ந்து பார்த்தவள் முகம் வேதனையில் சுருங்கி இருக்க, போலாம் ராம் என மெதுவாக சொன்னாள். நீ போய் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, போலாம் என அவன் அழுத்தமாக சொல்ல, வேண்டாம் மாம்ஸ் என அவள் தலையாட்ட, ஏன் வேண்டாம் என அவன் கேட்க, அன்னைக்கு அவனும் இதே மாதிரிதான் என சொல்லும் போதே வார்த்தை தடுமாற, கண்களில் இருந்த கண்ணீர் நிற்காமல் வர, ரோஜா அதை இன்னும் நீ மறக்கலையா என கேட்டவன், அது ஒரு கெட்ட கனவு, புரிஞ்சதா என்றவன், போய் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா என தான் சொன்னதிலே பிடிவாதமாக இருக்க, ரோஜாவும் பேசாமல் உள்ளே சென்று மாற்றிக்கொண்டு வந்தாள். பின்னர் இருவரும் கிளம்பி செல்ல, இருவர் மனதிலும் குழப்பங்கள் இருக்க, அங்கு வேறு எந்த பேச்சும் இல்லை. ராமும் எங்கே செல்கிறோம் என்பதை சொல்லவில்லை, ரோஜாவும் கேட்கவில்லை. இடம் வந்ததும் வண்டியை நிறுத்தியவன், இறங்கு ரோஜா என்றான். அந்த ஊரே அவளுக்கு புதிது, அதனால் வேடிக்கை பார்த்து கொண்டே இறங்கியவள், இங்க எதுக்கு மாம்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கீங்க என கேட்க, எல்லாம் உன் வேலை விஷயமாத்தான் என்றான் அவன். ஏன் வேலையா, எனக்கு என்ன வேலை தெரியும் என கேட்டவள் அப்போதுதான் அங்கு இருக்கும் பெயர் பலகையை கவனித்தாள். ராகதேவன் MABL என இருக்க அதிர்ச்சியோடு அவள் அவனை திரும்பி பார்க்க, ராமும், ஆமா ரோஜா, இவர்கிட்டதான் உன்னை ஜூனியர் வக்கீலா சேர்த்துக்க சொல்லி கேட்டிருக்க, அதுக்குதான் இப்ப வந்திருக்கோம், பிரபலமான வக்கீல் என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனது அலைபேசி ஒலிக்க, ஓ அப்படியா என வேகமாக கேட்டவன், இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க இருப்ப என சொன்னவன் ரோஜாவிடம் திரும்பி, ரோஜா ஒரு அவசரமான வேலை, தோ வந்துட்ட, இங்க கொஞ்ச நேரம் காத்திரு என இருக்கையை காட்டியவன் அவள் பேச ஆரம்பிக்கும் முன்னே சென்று விட்டான். அவளுக்கோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. அவள் இங்கு சென்னை வீட்டில் தன் அத்தை கூடத்தான் இருப்போம் என நினைத்து வந்தாள். ராம் வேலைக்கு என்று சொன்னதையே அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அதற்குள் அவன் தனியாக விட்டுவிட்டு செல்ல என்ன செய்வது என தெரியாமல் மீண்டும் அந்த பெயர் பலகையை படித்தவள். ராகதேவன் MABL வக்கீல் என இருக்க, பேரப்பாரு ராகதேவனாம்
என சிரித்தவள் அப்படியே மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அங்கு கொஞ்சம் குண்டாக நெற்றியில் நாமத்தோடு ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். இவள் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தவள் அவனை பார்த்ததும் என்ன பேசுவது என தெரியாமல் முழித்து கொண்டு நிற்க, அவனோ இவளை வாயில் கொசு போவது கூட தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தை பார்த்ததும் ரோஜாவிற்கு சிரிப்பு வர, சிரிப்பு போலீஸ் போல, இவன் சிரிப்பு வக்கீல் போல இருக்கே, இவங்கிட்ட நான் ஜூனியரா என எண்ணியவள் சிரிப்பை அடக்கி கொண்டே குட் மார்னிங் சார் என சொல்ல, உடனே அவன் எழுந்து குட் 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 மார்னிங் என வழிந்து கொண்டே சொன்னவன் உட்காருங்க என்றான். என்னடா அது, பிரபலமான வக்கீல்னா கொஞ்சம் கம்பீரமா இருப்பான்னு பார்த்தா இவன் காத்து போன பலூன் மாதிரி இருக்கானே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் விடுற ஜொல்லுல நீந்தியே சேலம் போய் சேர்ந்துடலாம் போல இருக்குதே என நினைத்தவள் அவளும் பதிலுக்கு ஹி 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 என வழிந்துவிட்டு, மிஸ்டர் ராம் சொன்ன பொண்ணு நான் தான் சார் என்றாள். அவன் அதை கண்டு கொள்ளாமல் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என சொல்ல, அவளுக்கு சட்டென்று கோபம் வர, சார் என ராம்சரண் ஐபிஎஸ் அனுப்பி வச்சார் என கோபமாக சொன்னாள். ராம்சரண் ஐபிஎஸ் என்ற பெயரை கேட்டதும் சட்டென்று எழுந்தவன், சாரி சாரி உட்காருங்க, ஏதாவது கேஸ் விஷயமா? சார் வெளியே போயிருக்கார், வர நேரமாகும் என அவன் படபடவென பேச, அவளோ உடனே அப்ப நீங்க ராகதேவன் இல்லையா என வேகமாக கேட்டாள். இல்ல மேடம், நான் அவரோட ஜூனியர் பட்டாபி என்கிற பஞ்சரட்சகன் என்று சொல்ல, ஓ என அவள் யோசனையுடன் அமர்ந்திருக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன கேஸ்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் லா கல்லூரி கோல்டு மெடலிஸ்ட். தெரியுமா என்ன? என்னை விட இவர் சீனியரா இருக்கிறதால இவர் சீனியர் வக்கீல் ஆயிட்டார். அடுத்த வாய்ப்பு எனக்கு தான். இன்னொரு விஷயம் யாருக்கும் சொல்லிடாதீங்க, என்னாலதான் இந்த வக்கீலுக்கு இத்தனை பேர் புகழ் எல்லாம். நான் கொடுக்குற ஐடியா தான் இவரோட வெற்றிக்கே காரணம் என அவன் பெருமையாக பேசிக்கொண்டே போக, அப்படியா என அவள் கண்களை உருட்டி கொண்டு கேட்க, அதன் சூட்சமம் புரியாத பட்டாபி ஆமாமா என்று தலையாட்டினான். இப்போது நன்றாக நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்த ரோஜா, இன்றைக்கு சிக்கின அடிமை இவன்தான் என முடிவு பண்ணியவள். இவ்வளவு திறமசாலியா இருக்கீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, அப்படியே அறிவு சுடர் விட்டு எரியுது, எண்ணெய் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு, அதை தொடச்சுக்கங்க என கிண்டலாக சொல்ல, அவனும் அதை புரிந்து கொள்ளாமல் அவளை பார்த்து கொண்டே, ஆமாமா எல்லா பெண்களும் அப்படித்தான் சொல்றாங்க, ரொம்ப வழியுதுன்னு. நான் என்ன பண்றது, இயற்கையாவே நான் அழகா பிறந்துட்டேன் என அவன் பிதற்ற, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே என நினைத்தவள், அப்புறம் இந்த ராகதேவன் என்னதான் பண்ணா என்றவள், சாரி பண்றார் என பேச்சை மாற்ற, என்ன மேடம் நீங்க சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க யாரை எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். யார் இவரா? வெளியதான் பெத்த பேரு, பெரிய வக்கீல், திறமையானவருன்னு. ஆனா கஞ்ச பிஸ்னாரி, டீ குடிக்கத்தான் காசு கொடுப்பார், வடை போண்டாவுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் என சோகமாக சொன்னான் பட்டாபி. அப்படியா என கேட்டவள், நமக்கு வடை போண்டாதான் மெயின் டிஷ், டீ காஃபி எல்லாம் சைட் டிஷ் தான், அது தரலைன்னா எப்படி என புருவத்தை உயர்த்தி கேட்க, அவன் ஆமாம் என்றவன், ஆனா கேஸ் விஷயம்னு வந்துட்டா காசு பண விஷயத்துல ரொம்ப கண்டிப்பான ஆளு, இங்க ஃபீஸ் வச்சாதான் கேஸையே எடுப்பார், ஆனா அவர் எடுத்தா வெற்றி நிச்சயம் என்றான். ஓ என சொன்னவள், ஆள் எப்படி என புருவத்தை தூக்கியபடி கேட்க, என் அளவுக்கு அழகு கிடையாது என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை வெளியே இருந்து ஒருவன் அழைக்க, என்னப்பா இப்பவே போகணுமா என சலித்து கொண்டே கேட்டவன், வர வர என சொல்லிவிட்டு திரும்பி, மேடம் நீங்க ஒரு 10 நிமிஷம் காத்துருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன், பக்கத்துலதான் போறேன், வந்துருவேன், போயிடாதீங்க என சொல்ல, அவளும் சிரித்து கொண்டே, நான் இருக்கும் பட்டாபி என்றவள். நான் அப்படி சொல்லலாம் இல்லையா என கேட்க, உடனே அவன், நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லலாம், வாடா போடான்னு கூட சொல்லுங்க, ஆனா போயிடாதீங்க என வழிந்தவன், ஆபீஸ் பாய் கடைக்கு போயிருக்கான், வந்துடுவான், நீங்க இருங்க என சொல்லிவிட்டு நகர்ந்தவன். அவள் அப்பாடி என்ற இருக்கையில் சாய வேகமாக வந்தவன், மேடம் போயிடாதீங்க என மறுபடியும் சொல்ல, சரிடா போகல போடா என சலிப்பாக சொன்னாள். எனது டாவா என அவன் அதிர,
நீதாண்டா எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம்னு சொன்ன, அதான்டா கூப்பிட்ட. நீ வேண்டாம்னு சொன்னா நான் கூப்பிடலடா என ஏகப்பட்டடா அவள் போட, அவனோ இனி இருந்தால் இருக்கிற மரியாதையும் போய்விடும் என நினைத்தவன், சரி சரி நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு சென்றான். அவன் அலறி ஓடியதை பார்த்தவள் சிரித்து கொண்டே, தனியாக எவ்வளவு நேரம் இருப்பது என நினைத்தவள் அறையை நோட்டமிட, அங்கு விவேகானந்தர் படம் பெரிய அளவில் இருக்க, ஆள் பழுத்த பழமா இருப்பானோ, இந்த பட்டாபி ஆளை பத்தி சொல்றதுக்குள்ள போயிட்டான் என சொல்லிக்கொண்டே ராகதேவன் அறைக்குள் நுழைந்தவள் அப்படியே மலைத்து போய் நின்றாள். அங்கு மலை அளவு புத்தகங்கள் அடுக்கி இருக்க, அந்த இடமே ஒரு லைப்ரரி போல இருந்தது. அப்பா, இத்தனை புக் படிப்பானா? இல்ல நம்ம மாதிரி படம் பார்க்க வாங்கி வச்சிருக்கானா? இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா கண்டிப்பா அவனுக்கு 40-50 வயசு இருக்கும் என நினைத்தவள் அங்கு இருக்கும் மாடர்ன் ஆர்ட் பார்த்ததும், பாரேன் இந்த ஆள் இதையெல்லாம் ரசிக்கிறான் என சொல்லிக்கொண்டே அந்த நாற்காலியில் அமர்ந்து ஒரு சுற்று சுற்ற, அவளை அறியாமலேயே ஒரு கம்பீரம் அவளிடம் வந்தது. அப்போது வேகமாக கதவை திறந்து கொண்டு ஒரு புதியவன் உள்ளே வர சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவள், இருவர் கண்களும் ஒரு சேர சந்திக்க, ஒரு நிமிடம் அனைத்து இயக்கங்களும் நின்று போக, அப்படியே நின்றவள் எதிர்ப்புறத்தில் அவனும் திகைத்து போய் நிற்க, உடனே சுதாரித்தவன், யார் நீங்க என்றான். அவன் ஏதோ பேசுகிறான் என தெரிகிறது. ஆனால் அவளது நினைவு அவளிடம் இல்லை. அவனிடம் இருந்து கண்களை அவளால் நகர்த்தவும் முடியவில்லை. அவள் அப்படியே நிற்க, அவள் அருகில் வந்தவன், ஹலோ, நீங்க யாரு? ஆபீஸ்ல எல்லாம் எங்க போயிட்டாங்க என கேட்க, அவனது மூச்சு காற்று பட்டவுடன் அவளுக்குள் இருக்கும் தற்காப்பு உணர்வு சட்டென்று அவளை அங்கிருந்து நகர்த்த, சற்று தடுமாறியவள் பின்னர் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு மீண்டும் அவனையே நன்றாக பார்த்தாள். பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிள்ளை கோலத்தில் அவன் நின்று கொண்டிருக்க, திரண்ட தோள்கள், சராசரியான உயரம், கார் மேகத்தின் நிறம், கனிவா கடுமையா என தெரியாமல் கலவையான முக அமைப்பு, சூரிய ஒளி போன்ற கண்கள் என அவனது தோற்றத்தை அவளது மனம் அளவிட, அதை கடிவாளம் போட்டு அடக்கியவள், இவன் யாரு புதுசா, அதுவும் இந்த கோலத்துல, கல்யாணம் பண்ண உடனே டைவர்ஸுக்கு வந்துட்டானா என யோசித்தவள், சரி அந்த பட்டாபி வர வரைக்கும் இவனை வச்சு நேரத்தை போக்குவோம் என முடிவுடன், அத நான் கேட்கணும், யார் சார் நீங்க? சொல்லாம உள்ள வந்திருக்கீங்க, கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாது என வேகமாக கேட்க, நான் யாரா என அதிர்ந்தவன் பின்னர் நிதானமாக, வக்கீல் சாரை பார்க்கணும் என்றான். அவர் இல்ல, வெளியே போயிருக்கார், வர நேரமாகும் என ஒய்யாரமாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டு பதில் சொன்னாள். எங்க போயிருக்கார் என அவன் பொறுமையாக கேட்க, அவளும் பேச்சுக்கு ஆள் கிடைத்தால் போதும் என நினைத்து, அதுவா சார், வக்கீல் சாருக்கு இது 5வது பிரசவம், அதுக்குதான் போயிருக்கார் என ரகசியம் போல சொன்னவள், இதுக்கு முன்னாடி 4 பிரசவத்துல 8 குழந்தைங்க, இப்ப எத்தனையோ என சொல்லிவிட்டு, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார் என்றாள். அப்படியா என அவன் ஆச்சரியப்படுவது போல் கேட்க, ஆமாம் சார் என வேகமாக தலையாட்டியவள், நீங்க யாரு சார், அவர் கூறவா என அப்புதியவன் மீண்டும் கேட்க, அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படித்தான் என சொல்லிவிட்டு, சார் உங்க கேஸுக்கு வேற வக்கீலே கிடைக்கலையா? இவர் லா பாயிண்ட் எடுக்க சொன்னா குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் எடுத்து கொடுப்பார், அதனால வேற நல்ல வக்கீலா பாருங்க என அவனுக்கு ஆலோசனை சொல்வது போல அவள் சொல்ல, அப்போ நீங்களே வேற வக்கீல் இருந்தா சொல்லுங்களேன் என அவன் கேட்டான். ஓ, சூப்பர் வக்கீல் இருக்கார், வக்கீல் பட்டாபி என்கிற பஞ்சரட்சகன், ஃபீஸ் எங்கிட்ட கொடுத்துடுங்க, கேஸ அவன் பார்த்துக்குவான் என சொல்லி கொண்டிருக்கும் போது பட்டாபி உள்ளே நுழைய, டேய் பட்டாபி, வா வா, உனக்கு ஒரு சூப்பர் கேஸ் வச்சிருக்கேன், டைவர்ஸ் கேஸ், சார் தான் என அவள் கை காட்ட, சார் என அவன் பதற, டைவர்ஸா, நான் அப்படி சொல்லவே இல்லையே என புதியவன் சொல்ல, சார் இதெல்லாம் கேட்டுட்டா செய்வாங்க, உங்க காஸ்டியூம் பார்த்தாலே தெரியுதே, கல்யாணம் ஆன உடனே டைவர்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு, பட்டாபி இனி நீ பாத்துக்கோ என சொல்ல, சார் என புதியவன் காலில் விழுந்த பட்டாபி, நேக்கு எதுவும் தெரியாது சார் என்றான். அவன் காலில் விழுந்ததும் வேகமாக நாற்காலியில் இருந்து எழுந்தவள் அங்கிருந்து நகர, எழுந்திரு பட்டாபி
என அழுத்தமாக சொன்னவன் மேஜையை சுற்றி வந்து தனது நாற்காலியில் சென்று அமர அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. அவள் சட்டென்று திரும்பி பட்டாபியை பார்க்க, அவன் பயத்தில் திரு திருவென முழிக்க அவன் அருகில் சென்றவள், இவன்தான் ராகதேவனா என மெதுவாக கேட்க நினைத்து சத்தமாக சொல்லிவிட்டு பின்னர் நாக்கை கடித்தவள், இவரா என திருத்த, ஆமா, நான் தான் ராகதேவன், MABL என கம்பீரமாக சொன்னான். முதலில் பேசியதற்கும் இப்போது பேசுவதற்கும் அவளுக்கு வித்தியாசம் புரிய, மேலும் அவனது குரல் அவள் மனதில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்த தலை குனிந்தபடி அமைதியாக நின்றாள் ரோஜா. இன்பம் என்பது நம்முள் இருப்பது, துன்பம் என்பது தொடர்ந்து வருவது. தொடர்பை நோட்டித்துவிட்டு மகிழ்ச்சியை மனதில் எப்போதும் நிறுத்தி கொண்டால் எல்லா நாட்களும் சூழ்நிலைகளும் நமக்கு சுகமே. நேரம் கடத்த வேண்டுமே என அவனிடம் பேச ஆரம்பித்தவள் பின்பு அவன்தான் ராகதேவன் என தெரிந்ததும் தன்னுடைய நேரத்தை நினைத்து மனதில் புலம்பியபடி நின்று கொண்டிருக்க, பாவப்பட்ட ஜீவனாக பயத்தில் நடுங்கியபடி பட்டாபி ஒருபுறம் நின்று கொண்டிருக்க இருவரையும் பார்வையாலே அளந்தவன், அப்புறம் பட்டாபி, எனது அலுவலகத்திலே எனக்கு எதிராக செயல்படுகிறாயா என கேட்டவன், இது எத்தனை நாளா நடக்குது? யார் இந்த பெண்? மூர் மார்க்கெட்ல முட்டைக்கோஸ் விற்பது போல விபரம் தெரியாம டைவர்ஸ் கேஸ்னு உளறிட்டு இருக்கா. இது வக்கீல் ஆபீஸ் இல்ல, மூர் மார்க்கெட்டா என கோபமாக கேட்டான் ராகதேவன் என்கிற தேவா. சார் என பதறியவன், அப்படியெல்லாம் இல்ல சார், எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை, நம்ம மணி கடைக்கு போயிருந்தான். அதான் இவங்களை இங்க இருக்க சொல்லிட்டு நான் போனேன். நான் வேற ஏதும் என பதட்டத்தில் அவனுக்கு வார்த்தைகள் நர்த்தனமாடின. தேவா அவனை முறைத்து பார்க்க அவனது முகத்தின் இறுக்கமும் அவன் பேசும் விதமும் ரோஜாவிற்கு பயத்தை ஏற்படுத்த அமைதியாக நின்றாள். திரும்பி அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்தவன், இங்க பார் பொண்ணே, நீ நினைப்பது போல இது ஒன்றும் விளையாடுவதற்கான இடம் இல்லை, வக்கீல் ஆபீஸ். உன்னை போன்ற அதிக பிரசங்கிகள் கேஸ் எல்லாம் நான் எடுப்பது இல்லை. முதலில் வக்கீலிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள். மரியாதை என்பதே துளி கூட தெரியவில்லை என கோபமாக பேசியவன், பார்ப்பதற்கு நாகரிகமாக இருந்து கொண்டு பண்ணுவது எல்லாம் முட்டாள்தனமான செயல் என முனக, அதுவரை பொறுத்திருந்த ரோஜா அவன் முட்டாள் என்றதும் கோபம் சுறுசுறுவென்று தலைக்கு ஏற, ஏய் மிஸ்டர், யார முட்டாள்னு சொல்றீங்க? முதல்ல நீங்க நாகரீகமா பேச முயற்சி பண்ணுங்க. எந்த ஊர்ல வக்கீல் பட்டு வேட்டி சட்டையோட ஆபீஸ்க்கு வருவான்? எனக்கு தெரிஞ்சு திருமணத்துக்கும் கோயிலுக்கும் தான் இப்படி சொல்வாங்க. எத்தனை திரைப்படங்கள்ல பார்த்திருக்கேன் என நக்கலாக சொன்னவள், அதனால தான் நீங்க உள்ள நுழைஞ்சதும் காமெடி பீஸ் என சொல்லிவிட்டு நாக்கை கடித்தவள், கிளையண்ட்னு நினைச்சு பேசிட்டேன். யார் அதிக பிரசங்கி, நானா? நீங்க யார் என்று நான் கேள்வி கேட்டதும் உடனே உங்களை பத்தி சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். தேவையில்லாம மத்தவங்கள மரியாதை குறைவா பேசாதீங்க என படவென பேச, பட்டாபியோ அப்படியே சிலையாக நிற்க. ஏனெனில் இதுவரை ராகதேவன் முன் யாரும் இப்படி பேசியது இல்லை. ராகதேவன் கண்கள் கோபத்தில் சிவக்க, பட்டாபி என கத்தியவன், முதல்ல இந்த பொண்ண வெளியே அனுப்பு என்றவன், இனிமேல இது போல பைத்தியங்களை எல்லாம் உள்ள விடாதே என கர்ஜித்தான். உடனே ரோஜா, அத இன்னொரு பைத்தியம் சொல்லக்கூடாது என ஆத்திரத்துடன் சொன்னவள், எல்லாம் இந்த ராம்சரண சொல்லணும், அவன் மட்டும் வரட்டும், இன்னைக்கு உண்டு அவனுக்கு என சொல்லிக்கொண்டு வெளியே செல்ல, என்னது ராம்சரணா என தேவன் கேட்க, அருகில் இருந்த பட்டாபி, ஆமாம் ஆமாமா சார், அது கூட சொன்னாங்க, மிஸ்டர் ராம்சரண் IPS தான் அனுப்பி வச்சார்னு சொன்னாங்க என்றான். ஓ என அவன் அப்படியே நாற்காலியில் சாய, மே கமின் என்றபடி ராம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. ரோஜா வெளியே வர அப்போதுதான் ராம் உள்ளே நுழைந்தான். அவள் கோபமாக இருப்பதை பார்த்து தான் பாதியில் விட்டு சென்றதில் கோபம் என நினைத்தவன் அவளிடம், ஒரு நிமிஷம் ரோஜா, உள்ள போய் பேசிட்டு உடனே போயிடலாம் என சொல்லிவிட்டு அவள் பேச ஆரம்பிக்கும் முன் தேவன் அறையில் நுழைந்தான். ஹே ராம், வா வா, எப்படி இருக்க? கல்லூரியில படிக்கும்போது வாலிபால் போட்டியில பார்த்தது,
மறுபடியும் இப்பதான் பாக்குறோம் என தேவன் மகிழ்ச்சியுடன் சொல்ல, ஆமாம் தேவா, அப்புறம் நீ எப்படி இருக்க? சாரி, அன்னைக்கு உன்னை சந்திக்க முடியல, ஒரு சின்ன பிரச்சனை என அவன் தயங்க, விடுராம், எனக்கும் அப்ப கொஞ்சம் வேலை இருந்தது, அந்த நேரத்துல அதை முடித்து கொண்டே என சிரித்து கொண்டே சொன்னான் தேவா. அப்புறம் உன்னோட வேலையெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என விசாரிக்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் தேவா, நான் சொன்னேன் இல்லையா, என் அத்தை பொண்ணு ரோஜா பிஎல் முடிச்சிட்டான்னு, அவளை அழைச்சு வந்திருக்கேன். நீ தான் அவளை ஒரு சிறந்த வக்கீலாக கொண்டு வரணும். அவள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவள், வெளி மனிதரிடம் அதிகம் பேச மாட்டாள் என அவளை பற்றி நல்ல விதமாக ராம் சொல்ல, தேவன் பட்டாபியை பார்க்க, பட்டாபியோ வந்த சிரிப்பை அடக்கியவாறு தலை குனிந்தபடி நின்றான். ஆனா ராம் என தேவன் இழுக்க, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் நீ ஜூனியர் யாரையும் வைத்துக் கொள்வதில்லை என்று. ஆனால் எனக்காக ப்ளீஸ் என கேட்க, டே, என்னது இது ப்ளீஸ் எல்லாம்? சரி சரி, நான் சேர்த்துக் கொள்கிறேன் என தேவன் சொல்ல, பட்டாபியோ அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றான். இது நாள் வரை பல பேர் அவனிடம் ஜூனியராக சேர கேட்டிருந்தனர். ஆனால் தேவா மறுத்துவிட்டான். அதுவும் பெண்கள் என்றால் சுத்தமாக அனுமதி இல்லை. பட்டாபி இங்கு சேர்ந்தது ஒரு பெரிய கதை, அதை அவனிடமே கேட்டுக்கொள்வோம். இப்போது தேவன் ரோஜாவை ஜூனியராக சேர்த்து கொள்ள ஒத்துக்கொண்டது. அதுவும் அவளது செயல்களை கண்டு எரிச்சலுற்று இப்போதுதான் திருப்பி அனுப்பினான். இப்போது அவளையே ஜூனியராக ஏற்றுக்கொண்டது அவனால் நம்ப முடியவில்லை. தேவன் ஒத்துக்கொண்டதும், ரொம்ப தேங்க்ஸ் தேவா, நான் பயந்துட்டே இருந்த என்றவன். ஆனா ஒரு சிறு விண்ணப்பம், இப்போது அவ என் மேல கோபமா இருக்கிறாள். அதனால் அவளை சமாதானப்படுத்தி நாளை அவசியம் அழைத்து வருகிறேன் என சொல்லிவிட்டு, இனி நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் தேவா என சிரித்து கொண்டே சொன்னவன் சிறு கை குலுக்கலுடன் விடை பெற்றான். வெளியே வந்த ராம் அவனுக்கு முன்பே ரோஜா காரில் அமர்ந்திருக்க, முதலில் நாம் வாயை திறந்தோம் தொலைந்தோம் என நினைத்தவன் எதுவும் பேசாமல் வண்டியை கிளப்பினான். வீடு சென்றதும் கோபமாக உள்ளே சென்றவள் அப்படியே சோஃபாவில் அமர, ராம் தான் உள்ளே சென்று அவளுக்கு டீ போட்டு எடுத்து வந்தான். அவளிடம் கொடுக்க அவளும் அப்போதைய மனநிலையில் அதை வாங்கி கொண்டாள். டீ குடித்து முடித்ததும் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் ராம். ரோஜா, சாரிடா, ஒரு அவசர வேலை, அதான் போக வேண்டியதா போச்சு. ஆனா நான் தேவா கிட்ட எல்லாமே பேசிட்டேன், அவனும் ஜூனியரா சேர்த்துக்க ஒத்துக்கிட்டான் என சொல்ல, அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த ரோஜா, நிஜமாவா ராம், அவர் ஒத்துக்கிட்டாரா? இருக்காதே, உன்கிட்ட வேற ஏதும் கேட்கலையா என வினவ, இல்ல ரோஜா, நான் சொன்னதும் அவன் சரி வர சொல்லுன்னா, நான் தான் இன்னைக்கு நீ என் மேல கோபமா இருப்ப, நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் என்றவன். உனக்கு அவனை பத்தி தெரியாது ரோஜா, எங்கள் டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? வக்கீல் ராகதேவன் என்றாலே நீதிபதியே கொஞ்சம் பயப்படுவார். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கும், யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதிகம் பேச மாட்டான் என அவன் புகழ் பாட, யார் அவனா? அதான் கேட்டனே நானே, எப்படி பேசினான்னு என கூறியவள், அதெல்லாம் எனக்கு வேண்டாம் மாம்ஸ், எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நல்ல வக்கீலா பாருங்களேன், இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான் என அசால்ட்டாக கூறிவிட்டு அவள் எழுந்து உள்ளே செல்ல, ரோஜா என சற்று கோபமாக அழைத்த ராம், முதல்ல இப்படி மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்து, நாளைக்கு நீ அவர்கிட்ட ஜூனியராக சேருகிறாய், இதுதான் முடிவு என்று சொல்லிவிட்டு அவளுக்கு முன் அவன் மாடிக்கு சென்று விட்டான். தனது அறைக்கு சென்றவள் இனி அடுத்து என்ன செய்வது என யோசிக்க சில பல முடிவுகளுடன் மறுநாள் ராகதேவனிடம் ஜூனியராக சேர்ந்தாள் ரோஜா. ராம் அழைத்து சென்றதும் அறிமுகம் இல்லாதவன் போல அவன் பேச அவளும் அப்படியே நடந்து கொண்டாள். அவளது மதிப்பெண் பட்டியலை வாங்கி பார்த்தவன் அவளை மேலும் கீழும் பார்க்க, ஆஹா, நம்ம ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துருச்சே என ஒரு நிமிடம் அவள் தயங்க, ஆம், ரோஜா இதுவரை எழுதிய தேர்வில் 2ஆம் வகுப்பில்தான் தேர்ச்சி பெற்றிருந்தாள். இறுதி தேர்வு முடிவு இன்னும் கைக்கு வரவில்லை. அவள் விருப்பப்பட்ட படிப்பு வேறு. இந்த படிப்பு சூழ்நிலையால் அவள் படிக்க வேண்டிய நிலைமை. அதனால் அவள் விருப்பம் இல்லாமல் படித்தாள். அதற்கு ஏற்றாற்போல தேவனும்
ம், ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க என அவளது குறைவான மார்க்கை நக்கலாக சொல்ல, உடனே ரோஜா, ஆமாம் சார், உங்களிடம் சேருவதற்கான அதிகபட்ச தகுதியே இதுதான் என்று வெளியில சொன்னாங்க. அதான் என அவனுக்கு சமமாக பதில் கொடுக்க, என்னோட தகுதியை நீ விசாரித்து தான் வந்திருக்கிறாய் என அவன் அவளது பதிலிலே கேள்வி எடுக்க, உங்கள் தகுதியை நான் நேற்றே பார்த்து விட்டேன், பரவாயில்லை, எனக்கு சமம் இல்லை என்றாலும் என்னால் முடிந்த உதவியை என அந்த உதவியை அவள் அழுத்தி சொன்னவள், உங்களுக்கு செய்யலாம் என்றுதான் வந்தேன் என அவள் அந்த சொற்போரை மேலும் வலுப்படுத்த, அவள் சொல்லும் போதே அவளது முக பாவனையை வைத்து அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவன், அவள் பேச்சிலிருந்து அவளது தைரியத்தையும் தெரிந்து கொண்டவன், இவளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். சரி, பட்டாபியிடம் சென்று உனக்கான வேலையை கேட்டு தெரிந்து கொள். அதற்கு முன்னால் வக்கீல் அலுவலகத்திற்கு வரும் கிளையன்ட்களிடம் எப்படி பேசுவது என தெரிந்து கொள் என அழுத்தமாக கூறியவன் பின்னர் தனது வேலையில் கவனத்தை செலுத்தினான். வெளியே பட்டாபியை பார்த்தவள் அப்போதிருந்த இறுக்கமான மனநிலை மாறி மகிழ்ச்சியுடன் அவனை நோக்கி செல்ல, பட்டாபியோ அவளை பார்த்ததும் கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்ள, என்ன பட்டாபி, என் மேல கோபமா என கேட்டவாறே அவன் முன் அமர்ந்தாள். அதெல்லாம் ஏதும் இல்ல என சலிப்புடன் சொன்னவன், நீ நேற்று செய்த காரியத்துக்கு சார் என்னை வேலையை விட்டு அனுப்பியிருப்பார். ஏதோ என் நல்ல நேரம், ஏதும் சொல்லலை. ஏன் ரோஜா இப்படி பண்ணின என சலிப்பாக ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தவன், ஆனாலும் நேத்து அவருக்கு செம நோஸ்கட் தெரியுமா, அவர் முன்னாடி யாரும் இப்படி பேசினது இல்ல, அதனால உன்னை விடுற என சொன்னவன், நீ ஏன் வந்த உடனே வக்கீல்னு என்கிட்ட சொல்லவே இல்ல என கேட்டான். நீ எங்க சொல்ல விட்ட, நீயே பேசிட்டு இருந்த. ஆனாலும் பட்டாபி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட அசட்டுத்தனமான பேச்சும் நடவடிக்கையும் இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவன்டா என அவள் அன்புடன் சொன்னாள். அப்படியா என அவன் வழிய, அச்சோ ஆரம்பிச்சிட்டியா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண என்றவள். இங்க பாரு பட்டாபி, இப்ப இருந்து நாம 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்ய போறோம். அதனால இந்த வழிசல் எல்லாம் வேண்டாம் என்றவள். சரி, எனக்கு என்ன வேலை சொல்லு என வேலையில் பேச்சை மாற்ற அவனும் அதை பற்றி விளக்கினான். அன்று இரவு வீட்டில் அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அருகில் வந்து அமர்ந்த ராம், ரோஜா, வீட்ல இருந்து யார் போன் செய்தாலும் நீ பேசுறது இல்லையாமே, மாமா என்கிட்ட புலம்புறார். பாவம் பாட்டி 2 நாளா சாப்பிடலையாம். உனக்கு என்ன ஆச்சு? பார்த்தா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்க, அப்புறம் ஏன் இப்படி பண்ற ரோஜா என கவலையுடன் கேட்க, அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருக்க, ரோஜா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, மனசை விட்டு சொல்லு, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா என அவன் ஆற்றாமையுடன் கேட்க, சட்டென்று நிமிர்ந்தவள், அப்படியெல்லாம் இல்ல மாமா, நான் அவங்களோட பேசினா உடனே இங்கிருந்து கிளம்பிடுவேன். என்னால அம்மா அப்பா பாட்டிய விட்டு இருக்க முடியல. என்னையே நான் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இங்க இருக்க. அவங்க குரலை கேட்ட பின்னாடி என்னால இங்க இருக்க முடியாது. ஏற்கனவே என்னால அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இனியும் அது தொடர வேண்டாம். நான் இங்க என்ன சரிப்படுத்திக்கிட்டு அப்புறம் பேசுறேன் மாமா. அப்பா கிட்ட சொல்லிடுங்க. தயவு செஞ்சு பாட்டிய சாப்பிட சொல்லுங்க. என்னால ஒரு உயிர் இழந்தது போதாதா என சொல்லும் போதே அவள் குலுங்கி அழ, ரோஜா, என்ன இது, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க, அது உன்னால நடந்தது அல்லன்னு. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. அத்தை சொன்னது சரிதான், நீ மாறவே இல்லை என அவளை அதட்டியவன், படித்திருந்தும் முட்டாளா இருக்கியே, உன்னை என்னதான் செய்யறது என சலிப்புடன் கூறினான். அப்படித்தான் இருந்து விட்டேன் ராம். நான் இல்லைனா அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்காதே என அவள் மேலும் அதை பற்றியே பேச, அதற்கு மேல் அவளிடம் பேச்சை வளர்த்த விரும்பாத ராம், சரி நேரமாகுது, சாப்பிட்டுட்டு போய் படு, காலையில வேலைக்கு போகணும் என்றவன், அட ஆமா, நான் மறந்துட்டேன், எப்படி இருந்தது உன் முதல் நாள் வேலை என ஆர்வமாக கேட்டான். மனக்குழப்பத்தில் இருந்தவள், ஏதோ இருந்தது ராம் என வேண்டா வெறுப்பாக சொல்லிவிட்டு எழுந்தாள். கவலைப்படாத ரோஜா, தேவன் ரொம்ப நல்ல வக்கீல். அவங்கிட்ட ஜூனியரா இருப்பது எதிர்காலத்துல உனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். சரி, ஏதாவது சாப்பிட்டியா? நாளைக்கு அம்மா வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம சமையல் தான். அப்புறம் உனக்கு பிடிச்ச ஆப்பம் வடகரி தான் பண்ண போற
என சொல்லிக்கொண்டே அவன் சமையல் அறைக்குள் செல்ல அங்கு அவனுக்கு முன்னால் தட்டை எடுத்துக்கொண்டு நின்றாள் ரோஜா. அவளை பார்த்ததும் சிரித்து கொண்டே, இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தட்டோட நிக்கிறையா என்றவன், டிவி பார்த்துட்டு செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்றான். அதற்குள் அலைபேசி ஒலிக்க எடுத்து காதில் வைத்தவன், சொல்லுடா. இல்ல, நாளைக்கு ஃப்ரீ தான், பேசலாம். எங்க வீட்டுக்கு வரட்டுமா? சரி சரி, ஆபீஸ்க்கே வரேன் என்றவன், கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு புகழ்ந்து தள்ளிட்டா என சொல்லிக் கொண்டிருக்க அதற்குள் அவனை யாரோ அழைப்பது போல் தோன்ற, ஒரு நிமிஷம் என்றவன் வெளியே எட்டி பார்க்க அங்கு வரவேற்பு அறையில் ராம் என அழைத்தவள், எனக்கு கை வலிக்குது, என்னால சாப்பிட முடியாது, அதனால நீ செஞ்சு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறையா? அந்த ராஸ்கல் இன்னைக்கே ஏகப்பட்ட பேப்பர் கொடுத்து டைப் பண்ண வச்சுட்டா. ஏராம், அவன் என்ன சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் பிறந்தவனா? எப்ப பார்த்தாலும் முகத்து உருனே வச்சிருக்கான். நான் நினைக்கிறேன் இவன் எல்லாம் மியூசியத்துல சிலையா நிக்க வைக்க வேண்டியவன் இங்க வந்து கருப்பு கோட்டு போட்டு நிக்க வச்சுட்டாங்க என அவள் புலம்பிக் கொண்டிருக்க, இவள் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறாள் என போனில் இருந்தவனிடம் ஒரு நிமிடம் என பெர்மிஷன் கேட்டுவிட்டு அவளை கவனித்த ராம் அவள் புலம்புவதை கேட்டதும், யாரை பற்றி சொல்கிறாய் என சுவாரஸ்யமாக கேட்க, எல்லாம் அந்த பிதா மகனத்தான் என சொல்ல, பிதா மகனா என திகைத்தவன், பின்னர் யாரு மகாபாரதத்துல வர்றாரு அவரா என கேட்டான். இல்ல இல்ல ராம், பாலா படம் எடுத்தாருல்ல, அதுல வரும் விக்ரம் கேரக்டர் அது என்றவள், அதே கோபம் முசுடு எல்லாம் என சொல்ல என சிரித்தவன், இப்படியெல்லாம் புகழப்படும் ஆள் யாரு ரோஜா என கேட்க, எல்லாம் நீ கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களே அந்த வக்கீல் ராகதேவனைத்தான் சொல்ற என அவள் முகத்தை சுழித்தபடி சொன்னாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.